இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லோத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி இது ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணண்ணே வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா முத எனக்கும் பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆயிட்டாரு. நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன். அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவனாக. ஏன்னா மக்கள் தலைவனில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவனாயிருவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவியன் சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்க இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஆட்டு உங்களுக்கு தே 4 மணிக்கு நீங்க அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்தாப்புல பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுனே. ஐயோ, நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கையா, டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டரா யார்? அவன் தூங்குலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாயிருச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டேன். ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ இங்கனக்குள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ள நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையிலாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய. அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனாலதான் அவ்வளோ பேசினீங்க. இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும், ஏன்னா 9:45 கடையினா அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லாக கம்மியா இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது.
கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்படி சரியாக உள்வாங்கி கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்று ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவே அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர் SSRஐ அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டுமென்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா, காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டுகள் பெட்டியில் வந்து விழும் என்று அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள். ஆகவே சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது வானத்துக்கும் சிறகுக்குமான உறவு. அந்த உறவு காலந்தோறும் யாராவது ஒருவர் புதுப்பித்து கொண்டே வருகிறார். அந்த வகையில்தான் தளபதி விஜய் இன்றைக்கு அந்த இடத்தை எட்டியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் ஒரு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பு ஏற்றிருக்கிற நான், கொஞ்சம் பரபரப்பு, டைட் ஷெட்யூல் என்பார்கள். ராம்தேவ் என்னை ஒரு சூரிய உதயத்தில் அழைத்தார். ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று. என்ன கதை என்று கேட்டேன். கொஞ்சம் அரசியல் சார்ந்தது தான் என்றார். பார்த்தால் இதில் அரசியல் நெடி, அரசியல் நையாண்டி, அரசியல் காமெடி தொடர்ந்து இந்த படத்தில் அணிவகுத்து வருகிறது. அந்த படத்திலே நான் நடித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த படத்தில் நடித்ததன் மூலம் கவிதாலயா சரவணன், ரவி மரியா, கஞ்சா கருப்பு, கேமராமேன் கார்த்திக் நாயர் போன்றவருடைய நட்பும் தொடர்பும் தோழமையும் எனக்கு கிடைத்திருப்பது இந்த படத்தில் எனக்கு கிடைத்த லாபம். ஆனால் ஒன்று, அரசியல் நெடி கடந்த படங்கள் தொடர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சொற்பொழிவாளனுக்கும் எழுத்தாளனுக்கும் தான் அரசையும் அரசாங்கத்தையும் அவலத்தையும் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லை. சினிமாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எல்லாற்றையும் விமர்சிக்க வேண்டிய கடமை சினிமாவுக்கும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை சரியான இடத்தில் கொண்டு வந்து தம்பி ராம்தேவ் இயக்கி இதை வெற்றிகரமாக இன்றைக்கு வெளிக்கொண்டுகிற ஒரு இடத்தில் அவர் வந்து நிற்கிறார். இந்த படத்திலே அரசியல் நையாண்டி நெடி எல்லாம் இருந்தது என்பதை விட இந்த படம் சமகால சூழலை பதிவு செய்திருக்கிறது. எப்போது ஒரு கலைஞன் சமகாலத்தை பற்றி சிந்திக்காமல் படம் எடுக்கவில்லையோ அந்த படம் தோற்று போகும், தொலைந்து போகும். ஆகவே சமகால சூழலை மையமாக வைத்து எடுத்திருக்கிற இந்த படம்
பெரிய ஸ்டார் நட்சத்திர தகுதி உள்ளவர்கள் இந்த படத்தில் அணிவகுக்கவில்லை. நான் ஒரு புலிவாளன், அண்ணன் பழக்கருப்பையா ஒரு புலிவாளர். நாங்களெல்லாம் இந்த படத்தில் நடித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கலைக்கும் இலக்கியத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு சமகால சூழலை பதிவு செய்கிற படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வருகிறது, வந்திருக்கிறது என்றால் அந்த கடமையை செய்தவன் இயக்குனர் ராம்தேவ். அவருக்கு முகமாகவும், அவருடைய தாகத்திற்கு தண்ணீராகவும், அவருடைய பசிக்கு சோறாகவும் கவிதாலயா சரவணன் அவர்கள் வாய்த்தார்கள். 3 நாட்கள் தேனியில் முற்றுகையிட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த படத்தினுடைய வெளியீடு விரைவில் வரும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற படங்கள் வர வேண்டும். படங்கள் வருவதன் மூலம்தான் இந்த கலையையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டு விட்டோம். எல்லோரும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போனிலேயே தங்களுடைய பொழுதையெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். செத்து கிடக்கிறவன் கையிலும் போன் இருக்கிறது, அப்பொழுதும் போன் ஒலிக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவன் இதை எடுக்கிறான். அண்ணாச்சி இல்லையான்னு கேட்டான், போயிட்டாருன்னா. இல்லையே வருவேன்னு சொன்னாரேங்கிறான், அவருதான் போயிட்டாருன்னா. திருப்பி எப்ப வருவாருன்னு கேட்டான், வர முடியாத ஊருக்கு போயிருக்கிறார், இனிமேல் வரமாட்டார்னு சொன்னவரும் விட மாட்டேங்கிறான். இப்படி தொலைபேசியை கட்டி அழுது கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் உருவாக்க வேண்டிய கடமை இயக்குநர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வேலை தான். அந்த வேலையை செய்வதற்கு வருகிற காலத்தில் திரையுலகத்தில் இருக்கிற பிரமுகர்கள் முன் வந்தால் நாடும் வீடும் நலமாகும் என்பதை சுட்டிக்காட்டி பல வெற்றி படங்களை இயக்குகிற கடமை வருகிற காலத்தில் ராம்தேவுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கவிதாலயா சரவணன் அவரை கைவிட்டுவிடக் கூடாது என்றும் கேட்டு இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.